எக் ரைஸ் அதெல்லாம் நமக்கு தெரியாது. உடச்சி ஊற்றி சோத்தை போட்டு தாளிக்கு தான் தெரியும். அதுக்கு பேர் எக் ரைஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியாது. சோத்தை போட்டு தாளிக்க தான் தெரியும். தாளிச்சாச்சு அவ்வளோதான். எக் ரைஸ் வேணும். எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். எப்படி வேணால் செய்வாங்க. எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்ருவாங்க. எக் ரைஸ் முட்டை போட்டு வறுத்து கொடுன்னு கேட்டார். இன்னும் சாதம் மத்தியானம் அடித்த சாதம் இருந்தது. எல்லாம் சாதம் இருக்குது. சரி வறுத்து கொடுத்துடலாம். வெள்ளிக்கிழமை வந்து என்ன கடையில் போய் திங்கிறாங்க. வீட்டில் சாப்பாடு எக் ரைஸ் பண்ணி முட்டை கோஸ் போட்டு அதை போய் கடையில் வாங்குறாங்க. கொஞ்சம் கோஸ் சீவி போட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் வறுத்து விடுறாங்க. போட்டு இஞ்சி பூண்டு போட்டு 2 தக்காளி அரைச்சி ஊற்றி அறுத்து போடலாம். எனக்கு அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ சோறு இருக்குது. இது என்ன எவ்வளோ நேரம் ஆகுது. இதை போய் கடையில் வாங்குறாங்க. இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து மழை வேறு. லைனுக்கு போனால் போயிட்டு காலையில் போகும்போது கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. வெயிலெல்லாம் கொஞ்சம் நல்லா அதை பழிச்சுன்னு தான் இருந்தது. இப்போ மழை வந்துச்சு. போவோம் கொடுத்துடலாம். என்ன போய் நமக்கு அதை விட வேறு என்ன வேலை. முட்டை வறுப்பமல்ல அந்த சடியில் தான் சாதம் வணக்குது. சரிங்க மக்களே, ரெடி ஆயிடுச்சு. சாதம் மதியம் தான் வடித்தோம். பருப்பு சாம்பார் இருந்துச்சு. சரி நைட்டு சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும். மாவு இல்லை தோசை ஊற்ற. சரி எப்படி சாப்பாடு தாளித்து கொடுத்துடலாம். அது என்ன ரைஸ் ரெட் ரைஸ் அதுன்னு சொல்ல தெரியல. அவ்வளோதான் நம்ம பழப்பு பாருங்க. பாய்.